வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தகவலை தான் வந்து பார்க்க இருக்கோம். அதாவது வங்கி கணக்கில் 1,00,000 போடுறதா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் பணம் 1,00,000 போட இருந்தாலும் சரி, இல்லை அதே மாதிரி எடுக்கிறதுனாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பின்பற்றலைன்னா இதுக்கான நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிராதீங்க, மறக்காமல் நம்ம சேனலை பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது வங்கி கணக்கில் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பரிவர்த்தனை பண்ணலாம் அப்படின்றத வந்து வரம்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரித்துறை வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறை வாடிக்கையாளர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பணம் நீங்கள் எடுக்கிறப்பையும் சரி, போடுறப்பையும் சரி, டிஜிட்டல் இந்தியா காலத்தில் கூட பண பரிவர்த்தனை செய்ய விரும்பும் பலரை நீங்கள் காணலாம். சிறிய பரிவர்த்தனைகள் நல்லது, ஆனால் பெரிய பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது, சிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா போகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தகைய நபர்கள் வருமான வரித்துறை ரேடாரின் கீழ் வருவார்கள். அத்தகைய 5 அதிக மதிப்புள்ள பணி பரிவர்த்தனைகளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அது வங்கி கணக்கில் பணம் டெபாசிட் செய்தால் மத்திய நேரடி வரிகள் வந்து வகிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 10,00,000 அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செஞ்சிங்கன்னா அது குறித்து தகவல் வருமான வரித்துறைக்கு அளிக்கப்படணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான அந்த நோட்டீஸ் ஆனது வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கணக்குகள் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கலாம். இப்போது நீங்கள் நிர்ணயிக்கப்படும் வரம்பை விட அதிக பணத்தை டெபாசிட் செய்தால் இந்த பணத்தில் ஆதாரம் குறித்து வருமானம் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5,00,000 நீங்கள் மந்த்லி வந்து மீடியமாக வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 1,00,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னக்குள்ள அந்த 1,00,000க்கான விளக்கம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைனா அதுக்கான வரி தனியாக பிடிப்பாங்க. ஸோ ஒரு நிதியாண்டில் 10,00,000 மேல் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யும்போது கேள்விகள் எழுப்பும் போல் எஃப்சிடிபி ஒரு நிதியாண்டில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எஃப்சிடிக்கள் 10,00,000க்கு மேல் டெபாசிட் செய்தால் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வருமான வரித்துறை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்தில் ஆதாரம் குறித்து விசாரிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10,00,000 மேலே இருந்துச்சுன்னா கம்பல்சரி விசாரணை வந்து வரும். அதாவது அந்த 10,00,000 அப்படின்றதும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான். அதாவது அந்த பணம் டிரான்சாக்ஷன் ஒவ்வொருத்தருக்கு 1,00,000 கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய சொத்துக்கள் பரிவர்த்தனைகள் சொத்து வாங்கும்போது 30,00,000 அல்லது அதற்கு மேல் ரொக்கம் பரிவர்த்தனை செய்திருந்தால் சொத்து பதிவாளர் கண்டிப்பாக இது குறித்து வருமான வரி சான்றிதழ் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பரிவர்த்தனை காரணம் உங்களுக்கு எங்கிருந்து பணம் கிடைத்தது, அதாவது அதுக்கான சோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அதேமாதிரி உங்கள் கிரெடிட் கார்டு பில் 1,00,000 அல்லது அதற்கு அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் பணமாக செலுத்தினால் அந்த பணத்தில் ஆதாரம் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நீங்கள் 10,00,000 மேலே 1,00,000 மேலே வச்சுருந்தாவே நீங்கள் எல்லாத்துக்குமே ஆதாரம் வைக்கணும் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பங்குகள், பரஸ்பர நிதிகள், கடன் பத்திரங்கள் அல்லது பத்திரங்கள் வாங்க அதிக அளவு பணம் பயன்படுத்தப்பட்டால் இது வருமான வரித்துறை எச்சரிக்கை. ஒருவர் 10,00,000 அல்லது அதற்கு மேல் பரிவர்த்தனை செய்தால் அது குறித்த தகவல் வருமான வரித்துறைக்கு சென்றடைகிறது. அப்படியானால் நீங்கள் பணத்தை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள், என்ன வருமானம் அப்படின்னு வரி கொடுக்கணுமா. ஸோ நிறைய பேர் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து அந்த வரி பணத்தில் கொடுத்தாங்கன்னா ஆகும் அப்படின்றது என்னோடய கோரிக்கை. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கண்டிப்பாக பில் வச்சுருக்கணும் 1,00,000 மேலே இருந்தால். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில்